வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். கர்நாடகா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குக்கே சுப்பிரமணியா அப்படிங்கிற ஒரு மிக பிரபலமான முருகன் கோவில் அப்படிங்கிறது இருக்கிறது. நிறைய மக்கள், நிறைய பக்தர்கள் அந்த கோயிலுக்கு தரிசனம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் என்ன அப்படின்னா, பெங்களூர்லேருந்து மங்களூர் போகிற ட்ரெயினாக இருக்கட்டும், அல்லது மைசூர்லேருந்து மங்களூர் போகிற ட்ரெயினாக இருக்கட்டும், சுப்பிரமணியா ரோடு அப்படிங்கிற அந்த நிலையத்தில் நிற்கும். அங்கேருந்து நம்ம பேருந்து மூலமாகவோ அல்லது ஆட்டோ, சொந்த வாகனம் மூலமாகவோ அந்த கோயிலை தரிசிக்கிறது அப்படிங்கிறது வழக்கம். இந்த சூழ்நிலையில் இந்த சுப்பிரமணியா ரோடு அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நகரம் மங்களூரு சென்ட்ரலில் இருந்து சுப்பிரமணியா ரோடு அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு ரயில்கள் இருக்கிறது. பேசஞ்சர் ரயில் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு ட்ரெயின் காலையில் 10 மணிக்கு கிளம்பி சுப்பிரமணியா ரோடு வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது. ஆனால் இதை தவிர்த்து கபக்கபுத்தூர் அப்படிங்கிற ஒரு ரயில் நிலையத்திற்கு பேசஞ்சர் ட்ரெயினானது ஆப்ரேட் ஆகி கொண்டு இருக்கிறது. காலையில் 5:10 மணிக்கு அங்கேருந்து கிளம்பும் மங்களூர் சென்ட்ரலிருந்து. அதே மாதிரி ஈவினிங் 6 மணிக்கு மங்களூர் சென்ட்ரலிருந்து கிளம்பும். இந்த ரயிலை சுப்பிரமணியா ரோடு வரைக்குமே நீட்டிக்கணும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்தது. இப்போது ரயில்வே வாரியமானது அதற்கான ஒப்புதலை வழங்கி இருக்கிறது. கூடிய விரைவில் மங்களூருவிலிருந்து சுப்பிரமணியா ரோடு வரைக்குமே இந்த ரயிலானது இயக்கப்படும். அங்கிருந்து நம்முடைய தரிசனத்தை முடித்துக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. இப்போ 5:10 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது எப்படி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, காலையில் 4 மணிக்கே மங்களூர் சென்ட்ரலிருந்து கிளம்பி கபக்கபுத்தூர் வந்துட்டு, கபக்கபுத்தூரில் ஒரு 2 நிமிஷம் நிறுத்ததுக்கப்புறம் நேராக சுப்பிரமணியா ரோடு வரைக்கும் வர இருக்கிறது காலையில் 6:30 மணிக்கு. அப்படி 6:30 மணிக்கு வரக்கூடிய இந்த ரயிலை நம்ம பயன்படுத்தி நிச்சயமாக குக்கே சுப்பிரமணியா ஆலயத்தை தரிசிக்க முடியும். அதே மாதிரி 7 மணிக்கு ரிட்டன் இந்த ட்ரெயினானது கிளம்பி 9:30 மணிக்கு மங்களூர் சென்ட்ரலை அடைந்து விடுகிறது. அதே மாதிரி ஈவினிங் 6 மணிக்கு கிளம்பி கொண்டிருந்த இந்த ரயிலானது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்பாக மாலை 5:45 மணிக்கு மங்களூர் சென்ட்ரலில் இருந்து கிளம்பி 8:10 மணிக்கு குக்கே சுப்பிரமணியா அந்த கோயிலை தரிசிப்பதற்காக இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. இந்த டைம் வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இங்கே தங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் காலையில் வந்துட்டு ரிட்டன் திரும்புபவர்களுக்கு இந்த ரயிலானது பயனுள்ள ரயிலாக இருக்கும். 8:40 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கே இருந்து கிளம்பி 11:10க்கெல்லாம் மங்களூர் சென்ட்ரலை அடைந்து விடுகிறது. ஒரு மகிழ்ச்சி.